ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி ஒரு ப்ரோட்டீன் சத்து நிறைந்த ஒரு பாசிப்பருப்பு வச்சு ஒரு இட்லி தாங்க செய்ய போகிறோம். பாசிப்பருப்பு வந்து நான் ஒரு 1.5 கப் எடுத்திருக்கேன். இந்த கப்பில் எடுத்து ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன். ரவை வந்து அதே கப்பில் ஒரு 3/4 கப்பு ரவை எடுத்திருக்கேங்க. அதுவும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகா, காரத்துக்கு தகுந்த மாதிரி. நம்ம வந்து வரமிளகாவும் சில்லி ஃப்ளெக்ஸ் மாதிரி போட்டு அடித்து போட்டுக்கலாம். நான் கேரட்டு வந்து ஒரு 5 கேரட்டு போல் நல்லா துருவி எடுத்திருக்கேங்க. அப்புறம் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி மல்லி தழை குட்டியாக கட் பண்ணது. இஞ்சி பூண்டு வந்து நம்ம அப்படியே முழுசாக போட்டும் அரைச்சிக்கலாம். நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருந்தனால கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நல்லா இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்த அந்த பாசிப்பருப்பில் இது வந்து ஒரு 200 மில்லி வருங்க இந்த தயிர். இந்த தயிர் வந்து கொஞ்சம் புளிப்பு இல்லாமல் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இப்போ தயிரை வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ நான் எடுத்திருக்க அந்த பாசிப்பருப்புக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு பேக்கெட் தயிர் எடுத்திருக்கேன். இப்போ ரவையும் இதோட மிக்ஸ் பண்ணியாச்சு. ரவை நல்லா ஊறிடுச்சுங்க. பாருங்கள் இந்த பதத்துக்கு இருக்கணும். தண்ணி எதுவும் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இட்லி வராது, தோசை தான் ஊற்ற வரும். இப்போ உப்பு வந்து தேவையான அளவு போட்டாச்சு. போட்டு இப்போ எல்லாம் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிறேன். நான் தேங்காய் தாங்க ஊற்றினேன். தேங்காய் ஊற்றினா கொஞ்சம் மணமாக இருக்கும் சாப்பிடும்போது. கொஞ்சமாக தேங்காய் ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு, இதில் வந்து நம்ம முந்திரி, கடலப்பருப்பு, உளுந்து பருப்பு எல்லாமே போட்டு தாளிக்கலாம். எங்கள் வீட்டில் உளுந்து பருப்பு, கடலப்பருப்புலாம் போட்டு செஞ்சோம்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க, முந்திரி எல்லாம் இருந்ததுன்னா. நான் அதனால் லைட்டாக ஒரு 4 கடலப்பருப்பு மட்டும் போட்டிருக்கேன். கொஞ்சமாக கடுகு. இப்போ நல்லா கடுகு, கடலப்பருப்பு பொரிஞ்சதும் இப்போ எடுத்துருக்க கேரட்டு, அப்புறமா மல்லித்தழை, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு இப்போ நல்லா 1 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள் மாவோட அந்த கேரட்டு போட்டு எல்லாம் கலந்தாச்சு. இப்போ நான் இந்த பக்கம் ஒரு இட்லி தட்டு எடுத்திருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்திருக்க மாவில் நான் இட்லி ஊற்றியாச்சுங்க. ஊற்றிட்டு இது அப்படியே வந்து இட்லி பானைக்குள்ளே வச்சு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது. காலையில் இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சு கொடுங்க. அவ்வளோதாங்க. இட்லி பாருங்கள் நல்லா சூப்பராக நல்லா பஃபியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ எடுத்தாச்சு. கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம அதை எடுத்துக்கலாம். பாருங்கள் இட்லி சூப்பராக நம்ம எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இதுக்கு வந்து நல்லா கெட்டி தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் 2த்துக்கும் சேர்த்து. இப்போ இதே மாவில் நான் ஒரு தோசையும் ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு கல் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஒரு 2 கரண்டி மாவு எடுத்து அப்படியே ஊற்றிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா வெந்துட்டு நம்ம காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நல்லா மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக நம்மளுக்கு மேலே பார்த்தாவே தெரியும். சூப்பராக வந்துருச்சு. அவ்வளோதாங்க. ஒரே மாவில் 2 விதமான டிஃபன் ரெசிபி நம்ம வீட்டில் இன்றைக்கி செஞ்சாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இன்றைக்கி. அவ்வளோதான், அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து சாப்பிட்டுக்க வேண்டியதான். நான் போட்டிருக்க வீடியோவில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.